திருக்குறள் சிந்தனை. ஒருவரும் காணா வகையில் பெருமிதத்தோடு மருவியிருந்த என்னை இப்போது சந்தி சிரிக்கச் செய்துவிட்டதே என்று தன் காதல் நிலையை நொந்து உரைக்கின்றாள் தலைவி. தன் காதலன் மீது பெருமோகம் உடையவளாய் இரவும் பகலும் அவனையே நினைத்து புலம்பி நின்றாள் தலைவி. அந்நிலையினை அறிந்து ஊரார் அந்நிலையினை ஒருவரோடு ஒருவர் மெல்ல உரையாடி நின்றார்கள். ஆதலால் என்னுடைய காதல் எல்லாரும் அறியும்படி ஆயிற்றே என்று தனக்குத்தானே புலந்து நொந்து மருகி உரைக்கின்றார். தன் காதல் நிலையை கடிந்து மொழிந்தது போல தோழிக்கு காட்டி தன் தலைவனோடு விரைவில் திருமணத்தில் கூட்டி வைக்க கோரினான். ஆகவே களிமயக்கம் போல் காதல் மயக்கமும் தன்னை உடையாரை வெளிப்படுத்தி நிலை குலைத்து வெளிப்படுத்தி விடும் என்றும் எண்ணிய காதலரை எய்தும் வரையில் மகளிர் கண்ணுறங்காது கருத்துளைந்து நிற்பார்கள் என்றும் நாணுத்துற உரைத்தல் அதிகாரத்தில் அருகிலார் எல்லாரும் என்றே என் காதல் மருகில் மருகும் மருண்டு என்றார். நாளையும் சிந்திப்போம்.